அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம தோட்டத்தில் சங்குப்பூச்சி, அட்டைப்பூச்சி, ரயில் பூச்சி இது 3 இருக்குது. யாருடைய தோட்டத்தில் இருக்கும், உங்களுக்காக தான் இந்த டிப்ஸு. நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள், நான் சொல்கிறேன். அப்புறம் தக்காளி செடி பராமரிக்கிறது எப்படின்னு. தக்காளி செடி நல்லா தக்காளி இப்போ காயெல்லாம் கொடுத்து முடித்த உடனேயே அந்த இலைகள் முற்றி போன உடனேயே கருக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கருகின இலைகளெல்லாம் நம்ம கட் பண்ணி அப்புறப்படுத்திடணும். அதே மாதிரி செடிகளுக்கு மேலே கருகி இருக்கும், அதை நம்ம பாதியிலே கட் பண்ணி விட்டுடணும். மாவு பூச்செல்லாம் இருக்கான்னு சொல்லி நம்ம இலைக்கும் பின்னாலையும் திருப்பி பார்க்கணும். இதில் அஸ்வினி பூச்சி தொல்லை அவ்வளோவா இருக்காது. வெள்ளை மாவு பூச்சி தொல்லை தான் நிறையா இருக்கும் தக்காளியில். வேர்லேருந்தே இருக்கும். நீங்கள் வேர்லேருந்தே பார்க்கணும், மேலே மட்டும் பார்த்தா தெரியாது. வேர்லேருந்தே பார்க்கணும். அவங்க வெயிலை தாங்கி நல்லா வளருவாங்க. வெயில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் டைரெக்ட் சன்லைட்லேயே வைக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் மாவு பூச்சி தொல்லைகள் இருக்கா, வேரலுகள் இருக்கான்னு செக் பண்ணிடணும். இலைகள் பழுப்பு நிறமானால் அந்த இலைகளெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. மண்ணெல்லாம் லூஸாக இருக்கான்னு பாருங்கள். மண்ணை லூஸாக இல்லாட்டி கொஞ்சம் கிளறி விடுங்க. மண்ணெல்லாம் கிளறி லூஸ் ஆக்கிடணும். அப்போ தான் வேர் இறங்குறதுக்கு சரியாக இருக்கும். இந்த நேரத்தில் இறுகி போயிடும் செடிகள் எல்லாம் மண். அதனால் நம்ம கொஞ்சம் கிளறி விட வேண்டியது தான். அதே மாதிரி தக்காளி பழம் அறுவடை முடிஞ்ச உடனேயே அந்த காம்புகளெல்லாம் கட் பண்ணி விட்டுடுங்க. இன்றைக்கி நம்ம செடி நிறைய செடியில் தக்காளி தாங்க. எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன், சின்னது பெருசுன்னு இல்லாமல் ஓரளவுக்கு பழுத்திருக்க எல்லா தக்காளியும் நான் பறிச்சிட்டேன். நான் அதே மாதிரி களை செடிகள் இருந்தால் அதெல்லாம் பிடுங்கிடுங்க. அவங்க சத்துக்களெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க. நம்ம செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. மண்ணை லூஸ் பண்ணி விட்டுடுங்க. களை செடிகள் இருந்தால் எடுத்துருங்க, பில்லுகள் இருந்தால் எடுத்துருங்க. பூச்சிக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம நல்லா கல் உப்பை அந்த சங்குப்பூச்சி மேலே போட்டுடுங்க. அதை அப்படியே உள்ளே இழுத்துரும். கொஞ்சம் நிறைய போடுங்க. ரயில் பூச்சிக்கு நம்ம அதே மாதிரி அட்டைப்பூச்சிக்கு ரயில் பூச்சி, சங்குப்பூச்சி எல்லாத்துக்குமே கல் உப்பு நிறையா போடுங்க. கண்டிப்பாக அட்டைப்பூச்சும் சங்குப்பூச்சும் அதில் சரியாயிடும். ரயில் பூச்சி மட்டும் ஒவ்வொரு நேரங்களில் சரியாகும், ஒவ்வொரு நேரம் சரியாகாது. பட்டைத்தூள் இருக்கு இல்லையா, அதை பட்டைத்தூள் ரொம்ப கம்மியாக தண்ணியில் கலக்கி வேர் பகுதியை பாதிக்காமல் சுற்றி ஊற்றலாம். இல்லை அப்படியே பவுட்ரு பேஸஸில் போடலாம். ஆனால் அதிகமாக போட்டால் செடிகள் கருகி போயிடும். அதனால் பார்த்து சிறிதளவு யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள்.